சட்டம் நியூஸ். ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மற்றும் அனைத்து தற்காப்பு கலை கூட்டமைப்பின் தேசிய தலைவர் மு. விஜய லட்சுமணன் பிறந்தநாள் விழா சேலம் நரசோதிப்பட்டியில் உள்ள கிரீன் ஹஞ்சப்பர் ஹோட்டலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் மலர் மாலை அணிவித்தும் தேசிய தலைவர் விஜய் லட்சுமணன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் கேக் வெட்டி, கேக் வழங்கி மகிழ்ந்தார். இவரின் 3 ஆண்டு கால சாதனைகள். 3 ஆண்டுகளாக கல்வியிலும் விளையாட்டிலும் நூற்றுக்கணக்கான மாணவியர்களின் வாழ்க்கையை மாற்றி அவர்களின் பயணத்திற்கு சக்தி சேர்த்து எல்லோருக்கும் முன்னேற்றத்தின் பாதை காட்டி வருகிறீர்கள். உங்கள் உதவி ஒரு சாதாரண ஆதரவு இல்லை, ஒரு மாணவியர்களின் கனவு, ஒரு விளையாட்டு வீரரின் எதிர்காலம், ஒரு குடும்பத்தில் நம்பிக்கை. நீங்கள் தொடும் ஒவ்வொரு பயணமும் ஒளிமயமான வெற்றியாக மாறட்டும். உங்கள் போராளி தொடர்ந்து மற்றவர்களின் வாழ்க்கையை பிரகாசப்படுத்தட்டும் என வாழ்த்தினார்கள். இவ்விழாவில் பிறந்த நாள் செய்தி அறிக்கையாக விளையாட்டு வீரர்களுக்கு தெரிவித்தாவது: விளையாட்டுத் துறையில் சாதிக்க நீங்கள் முதலில் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்புகள் மூலம் மேலும் சிறப்பு தேர்ச்சி பெறலாம். விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் உதவிகள் செய்து ஊக்குவித்தும் இந்த அரசு இளைஞர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் தான் என்பதை பலமுறை விளையாட்டுத் துறையின் வெற்றியின் நோக்கத்தை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெறலாம். மேலும் விளையாட்டு மேலாண்மை, உடற்கல்வி, விளையாட்டு தொழில்நுட்பம் போன்ற பல தொழில் வாய்ப்புகளும் உள்ளன. விளையாட்டுத் துறையில் சாதிக்க சில வழிகள்: திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளி அளவிலான போட்டிகளில் தொடங்கி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் வரை பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள இந்த திராவிட அரசை மனமாற பாராட்டுகிறேன். திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஏழை, எளிய, நடுத்தர மக்களின் மாணவிகளின் வளர்ச்சிக்காக நமது ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மற்றும் அனைத்து தற்காப்பு கலை கூட்டமைப்பு இளைய சமுதாயத்திற்காகவே தற்போது சாப் டென்னிஸ், பால் கிரிக்கெட் போட்டியினை தமிழ்நாட்டிலும் மற்றும் இந்திய உட்பட சர்வதேச போட்டிகளிலும் பங்கு பெற்ற நமது ராகுல் இளைஞர் நல கூட்டமைப்பின் மாணவிகள் பல வெற்றிகளை குவித்து இந்த கூட்டமைப்பிற்காக பெருமையை பெற்று தந்துள்ளார்கள். ஆகையால் நாம் முரண்பாடுகளை தகர்த்து இந்திய சமுதாயம் ஒற்றுமை எனும் நேர்கோட்டில் பயணிக்க, ஜனநாயகத்தையும் காத்திட, இந்தியாவிற்கு தியாகத்தின் விதிவிலக்காக மறைந்த பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி முதல் இந்தியாவின் வரலாற்று முன்னோடி முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் வரை இன்றும் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் சாதித்தவர்களின் வாழ்க்கை கதைகளை படித்து உத்வேகம் பெறுங்கள். படிப்பை தொடருங்கள் அல்லது விளையாட்டு சார்ந்த படிப்புகளை படிக்கலாம். எதிர்காலத்தில் உடற்கல்வி சார்ந்த படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டய படிப்பு, விளையாட்டு மேலாண்மை அல்லது விளையாட்டு தொழில்நுட்பம் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து சிறப்பு பயிற்சி பெறலாம். வேலைவாய்ப்பை பெறுங்கள். விளையாட்டு வீரர்களுக்கான இட ஒதுக்கீடு மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை பெறலாம். பயிற்சியாளர், உடற்கல்வி ஆசிரியர், விளையாட்டு மேலாளர் போன்ற வேலைகளையும் தேடலாம். குறிப்பிட்ட துறைகளில் கவனம் செலுத்துங்கள். விளையாட்டுத் துறையில் சாதித்த பல விளையாட்டு வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் வேறு துறையிலும் சாதித்துள்ளனர். விளையாட்டு ஆர்வத்துடன் கல்வி மற்றும் பிற துறைகளிலும் கவனம் செலுத்துங்கள். கேலோ இந்தியா போன்ற அரசு திட்டங்கள் மூலம் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும். இது போன்ற பல்வேறு வாய்ப்புகளை இந்த விளையாட்டுத் துறை மூலம் நமது தமிழக அரசு வாய்ப்புகளை உருவாக்கி விளையாட்டுத் துறை சார்ந்த வாழ்க்கையில் நமது எண்ணி பார்க்காத அளவிற்கு இந்த அரசு உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள், விளையாட்டு உபகரணங்கள் தந்து வழிநடத்தி வருகின்றீர்கள். எங்களது ராகுல் இளைஞர் நல விளையாட்டு அமைப்பு மாணவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த இளைய சமுதாயத்தை உலக அரங்கில் தலை நிமிரச் செய்வது தான் எங்களின் இலக்கு என்று ராகுல் இளைஞர் நல விளையாட்டு மற்றும் அனைத்து தற்காப்பு கலை கூட்டமைப்பின் தேசிய தலைவர் எழுத்தாளன் மு. விஜயலட்சுமணன் தெரிவித்தார்.